ஒரு ஆளுக்கு கோட்டரை பிடிச்சி நீ வாங்கிட்டு வாங்க. இப்போ எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க, பார்த்தாங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனை. கிளாஸ்லாம் ரெடியாக தான் இருக்கியா, போய் ஆரம்பிச்சிடலாம். வெயிட் பண்ணி. தம்பி 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 என்ன பண்ற? தம்பி 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 யாரும் தம்பி என்னப்பா பண்ற? என்ன பண்ற நீ? பாதி குடிச்சிட்டு மீதி கொண்டு வந்து தரம்பா. இல்ல இப்ப நீங்க குடுக்கறத நான் எச்சு குடுக்குறீங்களா? அப்ப நீங்க குடுக்கறத எச்சு குடுக்குறீங்களா? வெயிட் பண்றேன்னா குடிங்க. நான் நீங்க குடிக்கற நான் எச்சு குடுக்குறேன், நான் எச்சு குடுக்கறேன். தேவலமா இருக்கு. ஓசில குடிக்கறேன்னு சொன்னல பாதி தரேன்னு சொன்னீ இல்ல. பாதி தரேன்னா ஏன் பணம் போட்டு வாங்கிக்கல? நான் குடிக்க தான் கொடுப்பேன் நானே. நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல உன்கிட்ட. நீ குடுத்தாக்க நான் வாங்கி கொடுத்தா உன்னை கொடுத்துருக்கேன். நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன்ல நான் போய். ஹை கைஸ், உங்க பிசினஸ் டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸ் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளேல உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரோம். அண்ணா ஒரு நிமிஷம். ஒரு ஆப் ஒன்று வாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்க. போனால் எங்கள் அப்பா கிட்ட மாட்டி விட்ருவாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும். இது ஒன்றும் இல்லைண்ணா, நான் காசு தரேன், நீங்கள் ஒரு ஆப் வாங்கிட்டு வாங்க. உங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி வச்சுங்க. உனக்கு ஒரு குவார்ட்டர், எனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வருவீங்க. இப்போ நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ஒரு ஆளுக்கு கோட்டரை பிடிச்சி நீ வாங்கிட்டு வாங்க. இப்போ எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க, பார்த்தாங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனை ஆகிடும். நீ போயிட்டு போட்டு வாங்கிட்டு வாங்க, ஆஃபாக வாங்கிட்டு வாங்க. நான் காசு தரேன். பாட்டில் வாங்கிட்டு வந்துருக்கு. என்ன பிராண்ட்? என்ன பிராண்ட்? 280 ரூபா பாக்கி. இப்போ வாங்கிட்டு வாங்க, ஆளுக்கு பாதியாக பிரிச்சுங்க. ரெண்டா வாங்கிட்டு வந்துருவா. ரெண்டாண்ணா? 2 கோடி வாங்கிட்டு வந்துருவா. 2 கோட்டர் வாங்கண்ணா. 2 கோட்டர் வாங்கினாக்க காசு அதிகமாக வரும். நீங்கள் ஒரு கோட்டர் மட்டும் வாங்கிடும். சரி, ஒரு ஆஃப் மட்டும் வாங்கிடும். 2 பேர் பிரிச்சுக்கோ. இங்கே வச்சு சைடில் வச்சு அடிச்சிடலாண்ணா. நீ போய் பாப்பா உள்ள வாங்கிட்டு வாங்க. தப்பா ஒத்துக்கிட்டாங்க. சரக்கு மட்டும் டக்குன்னு ஒத்துக்கிறீங்க. சரக்கு உள்ள பவரு என்னத்த சொல்றதுன்னு தெரியல. போ நாடு நாசமா போயிட்டு. எவ்வளோண்ணா? 280. பங்கப்பிரி பங்கப்பிரி மணியாயி போச்சு. பங்கப்பிரி வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணு, வெயிட். வாங்கியாச்சு. கப்பு சைடிஷு. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். கப்பு 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 மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்களா? கப்பு மட்டும். கப்பு வாங்கிட்டு சைடிஷ் நம்ம வாங்கிக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம். சைடிஷ் ஏதாவது கடலை கடையில் வாங்கிட்டு வச்சுக்கோம். கிளாஸ்லாம் ரெடியாக தான் இருக்கியா, போய் ஆரம்பிச்சிடலாம். வெயிட் பண்ணு. ஹலோ, சாப்பிட்டோம் மாப்ள. வெயிட் பண்ணு, இருந்த போலாம் போலாம். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. ஓரமா நில்ல. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? மாப்ள சரி சரி மாப்ள. இங்க வந்திருக்கேன். பாட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நீ வந்துரு.
சரி வழக்களிக்க போறோம் கைஸ். அவர் என்னதான் பண்றாருன்னு பாப்போம். தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டே கட்டியே போட்டுருவானோ. வர தம்பி, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்களா? நீ எப்படி இருக்கா? போயிட்டு இருக்கியா? வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கா? தப்பு இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, காலையிலே போடலான்னு வந்தான். அதான் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அண்ணனை விட்டு தான் சரக்கு வாங்கிட்டு சொன்னேன். சரி இப்போ என்ன பண்ணலாம், போலாமா? இது பிறகு அந்த காரை கொண்டாந்து இடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். செவுத்துல இது பண்ணேன். ஒரு வண்டி அட என்ன நீ வண்டி ஓட்டுற? நீ ஃபர்ஸ்ட் நீ வந்து அப்பதான் புதுசா கத்துக்கிறானா, நீ ஃபர்ஸ்ட் நீ கிரவுண்ட்ல ஓட்டி பழகணும். நீ நேரா கொண்டாந்து விட்டுட்ட. தாண்டி ஒரு வண்டி வந்துச்சுண்ணே. இன்சூரன்ஸ்ல போட்டா எப்படி போட்டது? இன்சூரன்ஸ் தாங்களே. இன்சூரன்ஸ் நல்லா இருக்கேண்ணே. எப்படி இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கா? எந்த பக்கம் வந்த பாட்டில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரி வீட்டுல எப்படி? எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? ஒண்ணும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அவன் பக்கத்து விட்டுக்காரான் பரமசிவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். செய்ய அவன் அப்படிதானே தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கான். அதனால மண்டையை ஓட்டிக்கணும். நான் இவரு ஏதாவது பிரச்சனைனா தாங்க அண்ணன் சொல்லு, நான் வரேன். 10 பேரை கூப்பிட்டு வரேன். கூப்பிட்டு வந்து என்னன்னு கேக்குறேன் நான். ஓகேண்ணா, கண்டிப்பா பஞ்சாயத்து பண்ணிடலாம். அந்த பேலன்ஸ் தர்றேன். சரிங்க சார். அண்ணா என்னண்ணா அறிவு இல்லையா? பேசிட்டு தான் இருக்கேன், தம்பிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அண்ணன் சரக்கு அண்ணா உங்களுக்கு வேலை இருக்கா? கிளம்பா நீ. ஏங்க ஏன் காசை தானே கேட்டேன் நானு, ஏன் கோவப்படுறீங்க? சரக்கு வேணும்னா இல்ல பணம் போட்டு வாங்க மாரி கேட்கறீங்க. யார் ஒன்னும் இல்ல, எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காரு. யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பான்னு சொல்லிட்டு ஆப் வாங்கிட்டு சொன்னேன். அப்ப வாங்கிட்டு கோட்டர் தாரன்னு சொன்னேன். அவர் ஓசு குடிக்கி அவரு 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 இந்த 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 மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நான் என் வீட்டுக்கு வாயா, வீட்டுக்கு வந்துட்டு போயா வரண்ணா. அது போய் போட்டு போமா, சரக்கு போட்டு போமா. என்னடா என்னடா லுக்கு? என்ன சொல்லாதீங்க, என்ன வேணா? ஆனா இந்த டைம் ஆகுனா, நீங்க கிளம்புனா, வேலை இருக்குன்னா கிளம்புனா. ஆனா இங்க பாருங்க, நான் குடிக்க 2 மணி நேரம் ஆகும். நீங்க வெயிட் பண்ணுங்க, குடிச்சிட்டு போ. அது வரை ஒன்றும் பண்ண முடியும். இருந்தா சும்மா சொன்னேன், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண. இங்க பாரு, என்ன மனுஷன் எல்லாரும் பண்றாரு. மாதிரியா இருக்காரு. ஏதோ பொண்டாட்டி அடி வாங்கின மாதிரி இது வந்து அந்த பரமசிவம் இருக்கான்ல, அவன் வந்து சரி கிடையாது. அவன் விட்டு வெளியே சரி வரும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நீ வந்து பிரச்சனை சொல்லு. சரி, கண்டிப்பா. பொண்ணு ஓடிச்சாங்க. ஆமாண்ணா. இது இப்படி இருக்குங்க பாரு, கொத்தனாரை கூட்டிட்டு போற அளவுக்கு இப்படி இருக்குன்னா எந்த அளவுக்கு இருக்கு பாரு. அவன் ஏதோ போட்டு மயக்கி இருப்பான். என்னடா வீடு கட்ட வந்த கொத்தனாரு பார்த்தனா அந்த பொண்ணை கட்டிட்டு போயிட்டான். அவன் அந்த வீடையே கட்டி முடிக்கலன்னா அவன் எழுந்து ஓட்டான். அதான் அந்த பொண்ணை தான் அடிக்க. நம்ம வந்து இந்த மாதிரி போறாரு, கோச்சிட்டு போறாரு. போய் சொல்லிடுவோமா? எங்க உள்ளதான் போறாருயா? அப்படிதான் நீ 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 உன்ன பெரிய ஆள். நீ ஏன் கார் வச்சுக்கிற, வீடு வச்சுக்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதுதானே? நீ இருந்து அவங்க தரம் பண்றாங்களே. எனக்கு கஷ்டமா இருக்கு, உன்னை இவ்வளவு மன உளைச்சல்ல பார்க்க முடியல என்னால. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பேசட்டுமா? வந்து பேசினாலும் ஒத்துக்க மாட்டாங்க. புரியல. எவ்வளவு நேரம் ஆகும்? எதுக்கு? கிளாஸ்ல ஊத்திட்டுமா? எதுல? இதுல ஊத்தி தண்ணி இல்லாம அப்படியே குடிச்சலான்றியா? அண்ணா என்ன அசியம் படுத்துறாயா? ஆனா நான் தண்ணி வாங்கி உங்களுக்கு சைடிஷ் வச்சு தரேன். வெயிட் பண்ண தயவு செய்து வெயிட் பண்ண. போயிட்டு வர்றா பாட்டில் எடுத்து வர்றா. இப்படி பாட்டு பாட்டில் எடுத்து வர்றாரா? வர கம்முன்னு வர. நம்ம ஏதாவது பேசிட்டே இருப்போம். நம்மளுக்கு அந்த பொண்ணு ஓடி போனாலும் சரி, இந்த பொண்ணு ஓடி நம்மளுக்கு என்ன, நம்ம பக்கத்து பிரச்சனை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். தம்பி நீ ஒழுக்கமா இரு. நீ காதலிச்சனா சரி. புரியல. என்னன்னா இதுல ஊத்திட்டு என்னதான் நான் எடுத்துட்டு போய் வீட்டுல குடிச்சுக்குவேன். இதை எடுத்து இதுல ஊத்தணுமா? இதுல ஊத்திட்டீங்கன்னா மீதி நீ எடுத்துட்டு போயிரு. அசிங்கமா இல்லையா?
எச்சு கிளாஸ் எடுத்து வந்து ஊத்துட்டு இருக்கீங்க. நம்ம காசை கேட்டதுக்கு என்ன மாதிரி கொந்தளிக்கிறாயா? இப்ப எப்படி ஓபன் பண்ணி எச்சு கிளாஸ்ல ஊத்த முடியுமா? ஆனா வேலை இருக்கா, கிளம்புறா நீ. கிளம்புறா. இது எப்படி இது நல்லா இருக்கா உனக்கு? வெயிட் பண்றீங்களா, கிளம்புறீங்களா நீங்க? வெயிட் பண்றா, வெயிட் பண்ணி எப்படி இருக்காங்க பேரு? இல்ல தம்பி, கோட்டரு வாங்கிட்டு வந்து சொன்னான். சரி, கோட்டை தாரன்னு சொன்னான். வாங்கிட்டு வந்தா கோட்டை தாரன்னு. சரி, அதுக்கு வந்து இன்னும் உரிமை பஞ்சாயத்து பேசிட்டே இருக்காரு. அதுக்கு தான் புரியுதா? வருஷம் பாவமா இருக்காரு பாக்குறதுக்கு. என்னன்னு நினைக்கிறாருன்னு தெரியல. வர்றாரு பாப்போம் இரு. கோட்டரை நின்றுட்டு இருக்காரு. அவர் இப்படி போயிட்டு இருந்தவரை கோட்டராக நான் அனுப்பி விட்டு சொன்னேன். வர்றாரா போய் பார்த்துட்டே இருக்காரு. பாப்போம் இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாரு பாப்போம். காய்ஸ் கிட்டத்தட்ட 20 minutes 30 minutes ஆயிடுச்சு. ஆள் மனுஷன் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. கடைசி வெயிட் பண்றாரா, என்ன பண்றாருன்னு பாப்போம். பேசுவேன் இது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்க? என்னடா ஓசி குடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண என்ன ஆயிடுக்குதா? கிட்ட நான் பேசவே எதுவும் பேசாத, பேசிட்டு தானே இருக்கோம். என்னண்ணா இது? சரி போயிட்டு சாயந்தரம் போயிட்டு சாயந்தரம் ஆதரிச்சா சரி. வீட்டுல சொல்லி பக்கத்துல வர பக்கத்துல வேலை இருக்கு போகுமாண்ணா? பக்கத்துல வேலை இருக்கு போகுமா? கொஞ்சம் குடிச்சிட்டேன்னா கொண்டு வந்து மீறி கொடுத்துறேன். பாதி குடிச்சிட்டு என்னது? பாதி குடிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்துறேன். புரியல. பாதி குடிச்சிட்டு மீதி கொண்டு வந்து தரம்பா. இல்ல இப்ப நீங்க குடுக்கறத நான் எச்சு கொடுக்கணுமா? அப்ப நீங்க குடுக்கறத எச்சு கொடுக்குறீங்களா? இதுல கப்பு வாங்குறீங்க, மீதி காசுங்க எடு. மீதி காசு எவ்வளவு? கொடு மீதி காசு. காசு கப்பு வாங்கின காசு எடுத்து வச்சுக்கிறீங்க. இங்க பாருங்க, வெயிட் பண்றேன்னா குடிங்க. நான் நீ குடிக்கிறேன், நான் எச்சு குடிக்கிறேன். நான் எச்சு குடிக்கிறேன்னா நீ தானப்பா போட்டு தரேன்னு சொன்னேன். அப்ப நீங்க கேட்கற நேரத்துல நான் இஷ்டத்துக்கு கொடுக்கணுமா உங்களுக்கு? 1/2 மணி நேரம் ஆச்சுப்பா வாங்கிட்டு வந்து. தர முடியாது. இல்லன்னா விட்டுருவோமா? தர முடியாது. வெயிட் பண்ணா தரேன், இல்லைன்னா தர முடியாது. இவர் வந்து நான் பணம் போடுவேனா, இவர் போய் வாங்கிட்டு வந்து இவர் குடிச்சிட்டு கொடுப்பாரா எச்சு குடி, நான் வந்து குடிக்கணும். ஃபர்ஸ்ட் பெத்தவங்களை வச்சு பேசணும்டா முதல்ல. புரியல. தரமாட்டீங்களா? என்ன இது தர்றேனா? அசியமா பேசுறியா? சார் அந்த பாட்டில் கொடு, நான் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரேன். உள்ள போய் வாங்கிட்டு வந்தா அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். ஓகேவா? கொடுத்துரு, போய் காசு வாங்கிட்டு வரேன். கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரேன். ஆமா காசு என்ன ஆனா எப்படா தம்பி 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 என்ன பண்ற? தம்பி 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 யாரு தம்பி இப்படி இருக்க? என்னப்பா பண்ற? என்ன பண்ற நீ? ஐயோ கீழே போட்ட. வேற என்ன பறக்குறீங்கடா? பாட்டில் தண்ணியில வச்சு போ. இது காலி பாட்டு என்கிட்ட கொடுத்துக்கலாமப்பா. ஏன் கீழே ஊத்துன? வேற என்ன டென்ஷன் பண்ணிட்டே இருக்காருங்க? காட்டு பேத்திட்டே இருக்காரு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இங்க போறாரு, இங்க போறாரு, ஒழிச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். போயிட்டு எங்க நிக்கிறாரு? தருவானா தரமாட்டானா? செம்ம கடுப்புல இருக்காரு. கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இவங்க என்ன பண்ண போறானோ, இவங்க என்ன பண்ண போறானோன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. எங்க கிளம்புறோம்? என்ன பண்றான்னு பார்த்துமா அப்படியே நடத்தணும். அதே மூவ்மெண்ட்டை போடுவோம். என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். பின்னாடி வரா. நீ எது கண்டு பின்னாடியே வர. நின்று உடுப்பியா கொடுக்க மாட்டியா? உடுப்பியா கொடுக்க மாட்டியா? ஆனா இப்போதைக்கு நான் குடிக்கிற ஐடியா இல்ல. நான் சாயந்தரம் தான் குடிப்பேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் சாயந்தரம் வரேன். நீ கொடுக்குற கோட்டுக்கு நான் வந்து இன்னும் நிக்கணுமா? என்னடா பேசுறீங்க? நான் சண்டைக்காரன் பேசுற மாதிரி பேசுறீங்க. நீதானே கொடுக்குறேன்னு நான் கோட்டு.
போடுற குடுப்ப காசு நீ போட்டீங்களா? காசு நீ போட்டீங்களா? நீ தானே தரேன்னு சொன்ன வச்சு நான் போய் வாங்கிட்டு வந்தேன். எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? நீ வச்ச வேலைக்காரன் நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு. வேலை இருக்குன்னு சொல்லுங்க, போக வேண்டியதானே? போனா போயிட்டு வாங்க, சாயந்தரம் தரணும் போனா. அது எப்படி நீ கொடுக்க வேண்டாம், சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணுமா? தம்பி கீழே ஊத்துறதுக்கு என் கையில குடுத்துக்கலாம். ஏன் பாய்க்கு கீழே ஊத்துறேன்? என்ன டென்ஷன் பண்ணிட்டே இருக்கா? எனக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. நான் அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? மனுஷன் அப்பாவி டென்ஷன் ஆகுறது. கீழே ஊத்துறது ஏட்ட கொடுத்துருந்தா நான் குடிச்சிருப்பேன்லப்பா. இன்னும் அப்பயும் சரி குடிக்கிறதுல காலத்தை செலுத்துறாரு ஒழிஞ்ச குடி சரக்கு வேணாம் நினைக்க மாட்டேன். ஆனா ஓவரா பேசுறீங்கன்னா அப்புறம் மரியாதை இருக்காது, அவ்வளவுதான் சொல்லு. உனக்கு மரியாதை இருக்காது. ஆமா, நீ வாங்கிட்டு வர சொன்னா நான் போய் வாங்கிட்டு வந்தேன். சரி, எப்படி ஓசி குடிக்க அலையறீங்க? ஐயோ, நீ சொன்னதுனால நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சே, அசியமா இருக்கு, கேவலமா இருக்கு. ஓசியில கொடுக்குறேன்னு சொன்னல, பாதி தரேன்னு சொன்ன இல்ல. பாய் தரேன், ஏன் பணம் போட்டு வாங்கிக்கல? நான் குடிக்க தான் கொடுப்பேன். நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல உன்கிட்ட. நீ கொடுத்தாக்க நான் வாங்கி கொடுத்தா உன்னை கொடுத்துருக்கேன். நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன்ல நான் போய். எவ்வளவு நேரமா நானும் நிக்கிறேன். ஓசியில குடிக்க வேண்டிய எங்களை கேள்வி கேட்கிறா? அண்ணா நாளைக்கு வாங்க. நாளைக்கு வேணா போயா. அண்ணா நாளைக்கு வந்து வாங்கி கொடுங்க. நாளைக்கெல்லாம் வேணா போயா. ஏமாத்துறேன் மனுஷன் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிட்டாரா. ஐயோ, ஒரு பொறுமைக்கு எல்லாம் விட்டு, உனக்கு பொறுமைக்கு எல்லாம் விட்டு நீ போய் வாங்கிட்டு வரணும். நீ வச்சு வேலை தரணும். நானு மக்களோட மனநெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. சாராயத்துல ஊறி போயிருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வு கண்ணோட்டத்துக்கு தான் எடுக்கும். மேக்சிமம் நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் குடிக்காதீங்க. குடிக்கு என்னைக்குமே நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம். குடிக்கு எதிராக தான் இருக்கும். இது ஒரு விழிப்புணர்வு கண்ணோட்டம்னா மக்களாகிய நீங்கள் இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள். இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறது. எப்பயுமே சரி, போதைன்றது அதிகரிக்குமே ஒழிஞ்சு என்றைக்குமே குறையாது. ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடுங்க. அதை வந்து போதைக்குள்ளே போயிட்டு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் போதைக்குள்ளே வராங்க. மக்களாகிய நீங்கள் விழிப்புணர்வோட செயல்படுங்க. ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களின் ஆதரவு தான் எங்களின் அடுத்த முயற்சி.